உங்க வாழ்க்கைய உங்க வாழ்க்கைய நீங்க வாழலனா, வேற ஒரு ஆளோட வாழ்க்கைய நீங்க வாழ வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு ஓகேவா அது? ஓகே இல்ல. என் அனுபவத்துல சொல்றேன். ரொம்ப பேரு நான் அவங்கட்ட பேச போம்போது, நம்மளே 1008 டென்ஷனோட, பிரச்சனைகளோட எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, சரி ஒருவர்ட்ட பேசுவோமே அப்படின்னு போனா, அவங்க பிரச்சனையெல்லாம் கொண்டாந்து நம்ம மண்டையில ஏத்துவாங்க. ஒரு ஆள் வராங்க நம்மகிட்ட பேசன்னா, எல்லாத்தையும் மறந்து, இந்த வினாடி என்ன நடக்குதுன்னு சந்தோஷமா, ஜாலியா பேசும். இந்த வினாடி. அத வுட்டுப்புட்டு இவரு பிரச்சனைய அவர்ட்ட கொண்டு போவாரு, அவரு பிரச்சனைய இவர்ட்ட கொண்டு வருவாரு. ஆக மொத்தத்துல 2 பேருக்குமே பிரச்சனையோ பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் மறக்கலான்னு ஒரு ஆள்ட்ட பேச போனா, இப்படி ஆயிடுச்சு. ஸோ உங்க வாழ்க்கைய, அதாவது உங்க வாழ்க்கைய நீங்க வாழலன்னா, அடுத்தவங்களோட வாழ்க்கைய நீங்க வாழ வேண்டியதா இருக்கும். வேற ஆளோட வாழ்க்கை. அத நீங்க வாழ வேண்டியதா இருக்கும். ஸோ உங்க வாழ்க்கைய நீங்க வாழணும்னா, காலையில எந்திரிச்சோனே காலையில எந்திரிச்சோனே பல்லு விளக்குங்க, குளிங்க, 1, 2லாம் போங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நீங்க டெய்லி செய்யணும். அத நான் சொல்ல வேண்டாம். நீங்க எப்போதும் செய்யுது. மிருகங்கள் கூட அதெல்லாம் செய்யுது. மனுஷன் மட்டும் இல்ல, மிருகங்களும் அதெல்லாம் செய்யுது. சரி. அது அப்புறம் பேசுவோம். ஸோ காலையில எந்திரிச்சோனே எல்லாம் ரொம்ப பேர் என்ன செய்றாங்க? ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்மார்ட் ஃபோன். அவங்க கை ஆட்டோமேட்டிக்கா ஃபோனுக்கு போகுது. அடுத்து என்ன செய்தி இன்னைக்கு? எடுத்து தேய்க்க கெட்ட கெட்ட செய்தியா வருது. என்ன வருது? போச்சு. அன்னைக்கு அவங்க நாள் போச்சு. அதெல்லாம் படிச்சுப்புட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீட்ட விட்டு வெளிய போகும்போதோ, வேலைக்கு போகும்போதோ, அவங்க அன்றாட வேலைகள செய்யும்போதும், பார்க்குறவங்கட்டலாம் அத பத்தி பேசி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அவங்களுக்கு மட்டமான விஷயங்கள அவங்கட்ட பத்தி பேசி, எக்ஸ்ட்ரா பிரச்சனைய தம்பா பண்ணி, ஒரு பெரிய மேகா பிரச்சனையா, மேகா பிரச்சனைய உருவாக்கியிருப்பாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா, ஒரு ஏர் கண்டிஷன் இருக்கு. ஓகே. நம்ம ஸ்டூடியோல ஏர் கண்டிஷன் இருக்கு. ஆனா அது வேலை செய்யாது. ரிமோட் கண்ட்ரோலுக்கு பேட்டரி போட்டா தான் வேலை செய்யும். பேட்டரி வந்து கம்ப்ளீட். நல்ல விஷயம் தான். ஏர்கான் வேலை செய்யலையே! ஓ வேகுதே! எப்படி ரிமோட் கண்ட்ரோல் நீங்க பேட்டரி போட்டுருக்கணும். ஏர் கண்டிஷன் அது உங்க ஆரோக்கியத்துக்கு கெடுதி. ஏன்னா, அதில ஏத்துற கேஸ் வந்து கெமிக்கல். ஸோ ஏர் கண்டிஷன முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைக்க பாருங்க. ஏர் கண்டிஷன். ம். சரியா? எனக்கு அவங்கள பிடிக்கல, தள்ளி வைக்கிறீங்க. எனக்கு இவங்க நடத்த பிடிக்கலன்னு தள்ளி வைக்கிறீங்க. எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கலன்னு தள்ளி வச்சிருக்கீங்க. எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கலன்னு கேர்ள்ஸ்க்கு தான் சொல்றேன். பெண்களுக்கு சொல்றேன். என்னோட பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கல, எனக்கு காதலிக்கிறவன் பிடிக்கல தள்ளி வச்சிருக்கீங்க. எனக்கு வேலை செய்ற கூட வேலை செய்றவன பிடிக்கல தள்ளி வச்சிருக்கீங்க. தள்ளி வைக்கிற நீங்க, இந்த ஏர் கண்டிஷன மட்டும் தள்ள மாட்டீங்க. எல்லா இடத்துலயும் ஏர் கண்டிஷன் போட்டுக்கிறீங்க. ஏர் கண்டிஷன் வந்து ஒரு பெரிய கம்பெனி உலகம் முழுக்க. ஏசியா முழுக்க நெறைய கம்பெனிகள்லாம் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிங்க. அது ஆரோக்கியத்துக்கு கெடுதின்னு அவங்க சொல்ல மாட்டானுங்க. சொல்ல போறதே இல்ல. ஏன்னா இது வந்து லட்சக்கணக்கான வருமானம் தரக்கூடிய ஒரு வியாபாரம். ஏர் கண்டிஷன். காடில ஏர் கண்டிஷன், வீட்ல ஏர் கண்டிஷன், ரூம்ல ஏர் கண்டிஷன், ஹால்ல ஏர் கண்டிஷன், ஆஃபீஸ்ல ஏர் கண்டிஷன், மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்ல ஏர் கண்டிஷன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங்க்கு போனா ஷாப்பிங்ல ஏர் கண்டிஷன், ஏர் கண்டிஷன், ஏர் கண்டிஷன். ஏன் நமக்கு உடம்புல இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு யோசிச்சு பார்க்குறோம். நம்ம ஆரோக்கியமா தானே இருக்கோம். நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுறோம், எக்சர்சைஸ் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், தண்ணி நிறையா குடிக்கிறோம், டாக்டர் சொன்னதெல்லாம் செய்கிறோம். அப்படி இருந்தும் ஏன் உடம்பு முடியாம போகுது? சுத்தி சரியா கவனிக்கணும் நீங்க. ஏன் முடியாம போகுது? சுத்தி பார்க்கணும். என்ன நடக்குது? நமக்கு என்னென்ன குடுத்துருக்காங்க?
நம்ம பொறந்ததுலேருந்து நம்ம ஆரோக்கியத்த கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கும்பலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க நமக்கு என்னென்ன குடுக்குறாங்க? அவங்க வேலைய செய்யட்டும் விடுங்க. நம்ம விழிப்பா இருக்கும்போது, நீங்க விழிப்போடு எல்லாத்தையும் கவனிக்கும்போது, அப்சர்வ் பண்ணும்போது, உங்களுக்கு தெரியும். உங்க ஆரோக்கியத்துக்கு கெடுக்கக்கூடிய என்னென்ன விஷயம் குடுக்குறாங்க. உணவா இருக்கட்டும், ஏர் கண்டிஷனா இருக்கட்டும். ம். ஒரு சில இடத்துல பார்த்துட்டு நடக்கிறவங்க கூட ஒரு சின்ன ஃபேன வச்சுக்கிட்டு, காத்து அப்படியே சின்ன பேட்டரி ஃபேன் வச்சுட்டு காத அடிச்சுட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் வெயில்ல காஞ்சா என்ன? வெயில். அது ஒரு வாழ்க்கையோட ஒரு வரம். வெயில், சூரியன், வரம். சூரியன் இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு போயிரும். சூரியன் இல்லன்னா, எல்லாமே முடிஞ்சு போயிரும். அந்த சூரியன நீங்க தவிர்க்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. சூரியன் ரொம்ப முக்கியம். சூரியன பார்த்துக்கிட்டே இருங்க. சூரியன் அப்படியே காஞ்சுக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு. ரொம்ப ஓவராவும் காயாதீங்க. காஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஓகே. உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைச்சிடும். பொய் சொல்றேன் நினைக்கிறீங்களா? லேது, லேது. உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை சொல்றவங்க சார். உண்மை சொல்ற மக்களே, உண்மை சொல்ற அண்ணன், உண்மை சொல்ற அக்கா, உண்மை சித்தப்பா, மாமா, எல்லாமே எனக்கு சொந்தம். உண்மைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஆரோக்கியம் கொடுக்குற விஷயத்த நிறையா எடுத்துக்கங்க. ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயத்த தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயத்த தான் நமக்கு ரொம்ப கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். அதில் நீங்கள் வெளியே வரணும். சுற்றி பாருங்கள். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு அவங்க ஏதோ கொடுக்க போகிறது இருக்கு. ஆரோக்கியமான உணவு இன்னமும் இருக்கு. ஆரோக்கியமான காற்று இன்னமும் இருக்கு. சூரிய வெளிச்சம் பட்டால் தான் பூமி செழிப்பாக இருக்கும். காய்கறிகள் நல்லா செழிப்பாக இருக்கும். மரம் செடி கொடிகள்லாம் வளரும். எல்லாமே செழிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் விழிப்பாக தான் இது சரி விஷயத்துக்கு வரும். காலையில் எழுந்திரிச்சோன்னு நேராக போய் எங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு இல்லை உங்கள் லேப்டாப்பை திறந்துட்டோ இல்லை டிவியை திறந்துட்டோ இல்லை பேப்பரை படிச்சுக்கிட்டோ இல்லை யாரோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் முழுக்க முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அடாமுக்களை த்ரோஸாக ஓடும். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலைன்னா கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்சோன்னு சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பாருங்க. எந்திரிச்சோன்னு உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. ஓகே. வீட்டு விட்ட வெளியாக சூரிய வெளிச்சம் உங்களுக்காக காத்திருக்கு. மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு. பறவைகள்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. குயிலெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. ஓகே. மரத்தில் ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு தோட்டம் இருக்கு. அதில் ரம்புத்தான் பழம் இருக்கு, மாங்காய் பழம் இருக்கு, டுரியன் இருக்கு, மங்குஸ்தின் இருக்கு. ஓகே. உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா நிறைய காய்கறிகள் இருக்கு. இல்லை உங்களுக்கு நிலம் இருக்கா, அதை நட்டு வைங்க. அப்படியே செழிப்பாக விட நட்டு வைங்க. சொந்த நிலத்துக்கு சாப்பாடு நட்டு வைங்க. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் சலிச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ கொண்டு கம்ப்ளைண்ட் தான். ஓகே. அரசாங்கமோ நாட்டு தலைவனோ அரசியல்வாதிகளோ டாக்டர்களோ யாராக இருந்தாலும் சரி உங்களுக்காக எந்த நன்மையும் அவங்க செய்ய போகிறதில்லை என்னோட கருத்து. ஓகே. அவங்க வேலையை செய்யட்டும். எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு, பிஸ்னஸ். அவங்க வேலையை செய்யட்டும். இது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்றதை நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வாழ்க்கை. ஓகே. நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்க செய்கிறது பிஸ்னஸ். எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. ஓகே. அவங்க செய்கிறது பிஸ்னஸ்.
நீங்கள் வாழக்கூடாது உங்கள் வாழ்க்கை. ஸோ அந்த உங்களோட அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களோட அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வு அலைகள், அந்த அந்த எனர்ஜி, அந்த சக்தி, அந்த அந்த அதிர்வு அலைகள் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஓகே, எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், இது 3 தான். இது 3யும் நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுக்குள்ளேருந்து வர விஷயம். காலையில் சந்தோஷமான செய்தியை பேசுங்க, ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் படிங்க. ஓகே, அது டிவியில் உங்களுக்கு கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. என் அனுபவத்தை சொல்கிறேன். டிவியை திறந்து கெட்ட கெட்ட செய்தி தான் வருது. ஃபோன் எடுத்தால் வர செய்தி தான் மட்டமான செய்தி தான் வரும். அப்படியே எப்படி துப்புற மாதிரி இருக்குது, துப்புற மாதிரி இருக்குது செய்தியெல்லாம். லேப்டாப்பை திறந்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒரு நல்ல நல்ல விஷயம் தேடி நீங்கள் எடுக்கலாம். இந்த சர்ச்சுக்கு இதுக்கு போய் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ஃபோன்லேயும் நல்ல நல்ல விஷயம் எடுக்கலாம். ஆனால் ஏன் கெட்ட செய்தியாக தேடி எடுக்கிறீங்க? ஏன்னா அப்போ உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப லோவாகிடும். உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் எனர்ஜியை ஹாயாக வச்சுக்கணும், உங்கள் ஃப்ரீக்வன்சி ஹாயாக வச்சுக்கணும். உங்களோட மன ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மனசோட அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உங்களோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ நீங்கள் காலையில் வந்து நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல நல்ல செய்திகளை. உங்களுக்கு கெட்ட செய்தி தான் கொடுப்பானுங்க, ஆனால் நீங்கள் தான் நல்ல செய்திகளை தேடி எடுக்கணும், தேடி பார்க்கணும். காலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாகிங் போகலாம், தியானம் பண்ணலாம், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்லாம், நிறையா மினரல் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, நிறைய குடிங்க. ஓகே, நல்ல பாசிட்டிவான மனுஷன் கூட பழகுங்க. அது யாருங்க அது பாசிட்டிவான மனுஷன் அப்படின்னு ஆள் இருக்காங்களா? பாசிட்டிவான மனுஷன் எனக்கும் ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் ஒரு காலத்தில் சொல்லுவேன், நான் வந்து நல்லவன், நான் வந்து நல்லவன், ஏன்னா எனக்கு மட்டும் ஒரு வேதனை கொடுக்குறீங்க, ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. நானும் சொல்லுவேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் நல்லவன். நல்லவனாக இருக்கிறது ஓகே தான், ஆனால் நல்லவனாகவும் இருக்கணுமே. ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று வந்து தெய்வத்தின் சாட்சியம் மனசாட்சியா. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவருக்கெல்லாம் அந்த பாட்டில் ஒரு சின்ன திருத்தம் நான் பண்ணியிருக்கிறேன், கேட்குறீங்களா? வல்லவர்க்கெல்லாம் அப்படின்னு வச்சாக்க, வல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று, ஒன்று மனசாட்சி அப்படின்னு வச்சா நல்லா இருக்கேன். நல்லவன் நல்லவன் நல்லவனாகவே இருப்பான். 4 பேர் அவனை பாராட்டுவாங்க, அவன் முன்னாடி நடிப்பாங்க, எல்லாம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அவன் நடிப்பு தானே. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய ஆடம்பரமான பெரிய ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க நிறையா. ஆனால் போய் பழகுன ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய பெரிய கப்பல்லாம் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க, லட்சாதிபதியாக இருப்பாங்க. போய் பேசி பழகுனீங்கன்னா ரொம்ப மோசமான ஆளாக இருக்காங்க. பெரிய பதவியில் இருக்காங்க, நல்லா பழகும், நல்லா மனுஷனாக இருப்ப நினச்சா இப்படி இருக்காங்க, ஆனால் அவன் நல்லா இருக்கான். என்னங்க நம்மளும் இவ்வளோ மனசாட்சியோடு நடந்துக்கிறோம், நல்லவனாக இருக்கிறோம், இறக்கமாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கு, இவ்வளோ நாத்த வேலை பண்ணுறானுங்க, இவ்வளோ கெட்டவனாக இருக்கிறாங்க, இவ்வளோ மோசமானவனாக இருக்கானுங்க, இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்கு. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட அந்த நல்லவனாக இருக்கிறத விட அவங்களோட அந்த அவங்க காரியத்தில் அவங்களோட அந்த ஃபோக்கஸ், அவங்கள சாதிக்க வந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப அவங்க ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹாயாக வச்சுக்கிறாங்க, அவங்க எனர்ஜியை ரொம்ப ஹாயாக வச்சு இந்த காரியத்தை சாதிக்கணும்.
இது நல்லவனா கெட்டவனான்றது முக்கியம் இல்லை. என்னோட உற்சாகத்தை நான் மெயின்டைன் பண்ணணும். இந்த காரியத்தில் நான் ரொம்ப கவனமாக இந்த வேலையை நான் முடிக்கணும். என் பிஸ்னஸாக இருக்கட்டும், அவன் பதவியாக இருக்கட்டும், அவனோட நிச்சயமாக இருக்கட்டும், அவனோட கனவுல இருக்கட்டும், இதெல்லாம் முடிக்கணும். அதனால தான் அவங்க சீக்கிரமாக அவங்க காரியத்தை சாதிச்சிடுறாங்க, நல்ல சிறப்பாக வாழ்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்காக எதுவும் செய்கிறதுக்கான மனசுல இருக்காங்க. ஏன் இவ்வளோ கெட்டவனாக இருக்காங்க, இவனுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கை, இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஆடம்பரமான வீடு, மாளிகை, கப்பல், சொந்த ப்ரைவேட் ஜெட்டு, பிஸ்னஸ், அது இதுன்னு நம்ம மட்டும் லாக்டவுனில் கிடக்கணும். இவங்க நல்லா சிறப்பாக வாழணும், வெளியே சுற்றலாம், கப்பலில் போகலாம், அங்கே போகலாம். எல்லாம் நியாயமே இல்லையே. அப்படி நீங்கள் யோசிக்கலாம். நல்லவனாக இருக்கிறத விட அதான் சொன்னேன், நல்லவனாக இருக்கிறத விட வல்லவனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, மிருகங்கள் மனுஷங்க இதுக்கு ரெண்டு. மிருகங்கள் காலையில் எழுந்திரிக்குது, அது உணவு தேடிக்குது, அது வீடை கட்டிக்குது, அதுகளுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே இருக்காது. அது வாழ்க்கை ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி, ஸ்டாப் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஆனால் மனுஷனுங்க வேற மிருகங்களையும் மனுஷனும் சேர்க்காதீங்க வேற. மனுஷனுங்க வந்து பிறந்தோடனே இன்னொருத்தன் கொடுக்கறது வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மிருகங்கள் அப்படி இல்லை. அது வாழ்க்கையை சந்தோஷம் வாழும். பிறக்கும், வளரும், பறக்கிறதுக்கு பறக்கும், நீந்தறதுக்கு நீந்தும், ஓடுறதுக்கு ஓடும், போடுறதுக்கு போடும், நடக்கிறதுக்கு நடக்கும். எல்லாம் அதுக்கு என்ன சினிமாவில் செய்யும், வீடு கட்டும், கூடு கட்டும், அது கட்டும், இதை கட்டும், சாப்பாடு தேடிக்கும். மனுஷனுக்கு மட்டும் காலையில் எழுந்திரிச்சோன்னே கெட்ட செய்தியாக பார்க்கறது, கெட்ட விஷயங்கள் பேசுறது, இந்த பிரச்சனை மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்கள் சந்தோஷமாக வாழணுமா, நிம்மதியாக வாழணுமா, நீங்கள் நல்லவனாக இருக்கிறது முக்கியம் இல்லை. அதை வந்து நல்லவனாக இருங்க, நல்லவனாக இருங்க. ஆனால் ரொம்ப முக்கியம், அதை விட முக்கியம் இறக்க குணம் உள்ளவங்க, மனசாட்சி, இறக்க குணம், பாசம், அன்பு, இதெல்லாம் வந்து தான் ரொம்ப கெட்டவனாக இருப்பான். ஆனால் பழகுனீங்கன்னா ரொம்ப பாசமாக பழகிட்டீங்களா இதுக்கு உயிரே கொடுப்போம். அது மாதிரி நல்லா பார்த்துருக்கேன். ரொம்ப கெட்டவனாக இருப்பேன், ரொம்ப நல்லா பழகுங்க, இது உயிரே கொடுப்போம். நான் ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருப்பான், அவனை பழகன்னு வச்சுக்கோங்களேன், கவுத்துட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஆளையும் பார்த்துருக்கேன், அனுபவத்துன்னு சொல்கிறேன். ஸோ வல்லவனாக இருக்கிறது முக்கியம். நல்லவனாக இருங்க, தப்பே கிடையாது. வல்லவனாகவும் இருக்கு. ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, வைப்ரேஷன், இதுதான் நல்லவன் கெட்டவன்றது முக்கியம். ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, வைப்ரேஷன். காலையில் எந்திரிச்சோன்னே மட்டமான விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கணும். அதை நீங்கள் யாரும் பார்த்தா வேற ஒருத்தன் கொடுக்குற வாழ்க்கை தான் நீங்கள் வாழணும். ஒருத்தன் கொடுக்குற வாழ்க்கை வாழணும். காலையில் சொன்னேன், நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல நல்ல செய்திகளை பாருங்கள், நல்ல நல்ல விஷயங்களை பேசுங்க. பாசிட்டிவான ஆளுன்னு சொல்லிக்குவாங்க. பாசிட்டிவான ஆளுவாக இருக்கிறதோட பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்த ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆளுக்குள்ள பழகுங்க. ஓகே, என்னோட மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன், வச்சு அல்லாததான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு இதுலேருந்து வெளியாகிட்டாங்க, நிறைய பேர் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வல்லவராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லவராக இருங்க, இரக்கமாக இருங்க, மனசாட்சியோடு இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, சிறப்பாக இருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். சரியா? உங்களை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வல்லவனாகவும் இருக்கணும், நல்லவனாகவும் இருக்கணும், திறமைசாலியாகவும் இருக்கணும்,
விழிப்பாகவும் இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும். ஓகே, எப்போதுமே 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 உங்களோட சக்தி, எனர்ஜி எனர்ஜி சக்தி, உங்களோட வைப்ரேஷன், அதாவது அதாவது உங்களோட அதிர்வு அலைகள், வைப்ரேஷன் கரெக்டாக சொன்னால் அதிர்வு அலைகள், உங்களோட ஃப்ரீக்வன்சி அலைகள், அதிர்வு அலைகள் அலைகள் எல்லாத்தையும் ஹாயாக வச்சுக்கோங்க, உயர்ந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகே, உயர்ந்த இடத்துல வச்சுக்கணும், ரொம்ப குறவாக வச்சுக்காதீங்க. குறவான ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எனர்ஜினா பயம். ரொம்ப குறவான கட்ட செய்திகளை படிச்சுட்டு அங்கே போர், இங்கே போர், அங்கே போல, இங்கே இது, இங்கே கடத்தல், இங்கே சுனாமி, அங்கே எல்லாம் மொத்தமான செய்திகளை படிச்சுட்டு பயப்படுறது, அதுக்கப்புறம் நெகட்டிவான சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரீக்வன்சி ஹாயாக இருக்கணும்னா கெட்ட செய்திகளை குறைச்சிக்கங்க, நல்ல செய்தியை ஏற்றிக்கங்க. உங்கள் எனர்ஜி ஹாயாக இருக்கணும்னா கெட்ட செய்தியை குறைச்சிக்கங்க, நல்ல செய்தியை ஏற்றிக்கங்க. வைப்ரேஷன் ஹாயாக இருக்கணும்னா ஆன்லைனில் ஃபோன் எடுக்காது. ஓகே, ஆன்லைன் மூச்சு பயிற்சி செய்யுங்க. வைப்ரேஷன் ஹாயாக இருக்குது, மூச்சு பயிற்சி கூலாக செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கணும். பறக்கிற மாதிரி இருக்கு, எனர்ஜி ஹாய், எனர்ஜி ஹாய் ஹாய். அதான் உங்களுக்கு சுத்தமான காற்று. சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜில் போயிடுவாங்க, ஒரு அழகான பெரிய ஒரு பார்க்கு போயிடுவாங்க, பார்க்கு போவாங்க, நடப்பாங்க, வாக்கிங் போவாங்க, ஜாகிங் போவாங்க, சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் யோகா பண்ணுவாங்க, சில பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க, சில பேர் சைக்கிளிங் போவாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஓகே, நீங்கள் அதான் செய்யணும். ஆன்லைன் சொன்ன இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யுங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அவங்க எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்ஸை ஹாயாக வச்சுக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். வாக்கிங் போகிறது ரொம்ப நல்ல விஷயம், ஜாகிங் போகிறது அதோட நல்ல விஷயம், ஜிம்முக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், யோகா பண்ணுறது யோகா இருக்கும், யோகா பண்ணுங்க, யோகா இருக்கும். ஆரோக்கியமாக சாப்பிடுறது, காலையில் நல்ல ஆல்மண்ட் ஜூஸ், மாதுளம் ஜூஸ், கிரேப்ஸ், குருமா பழம், முந்திரி பருப்பு, பாசிப்பயிறு, கிழங்கு வகைகள், சேமங்கிழங்கு, அந்த கிழங்கு, இந்த கிழங்கு எல்லாம் அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். சரியா? அதுதான் ஆயா வச்சுக்கிறோன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா வச்சுக்கோங்க, நம்பிக்கையோடு வருங்க, தைரியமாக இருங்க, அப்புறம் ஃப்ரீக்வன்ஸ் ஆகையாக இருக்கும். புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகே, ஜோக்கா இருக்கா, சிக்காப்பாக இருக்கா? கண்டிப்பாக செக்காப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்குமா? கண்டிப்பாக.